This video is sponsored by BuyMode e-shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹீலர் பாஸ்கர் அவங்க எழுதின அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய 7 எபிசோட் முடிஞ்சிருச்சு. இப்போ 8வது எபிசோடுக்கு போயிருக்கோம். அந்த 8வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எல்லா வீடியோவும் கேட்டு வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நமக்கு லைக் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளிஜி தியானம், உளிஜி மெடிடேஷன். பொதுவாக தியானம் செய்யும் பொழுது கண்களை மூடிய நிலையில் சப்தமில்லாத இடத்தில் உடம்பில் அசைவில்லாமல் செய்கிறோம். இப்படித்தான் பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது தியானத்தின் அடிப்படை நிலை. கண்களை திறந்த நிலையில் பல சப்தங்கள் இருக்கும் இடத்தில் உடம்பில் அசைவோடு தியானம் செய்தால் இதற்கு பெயர் உளிஜி தியானம். தியானத்தின் உயர்ந்த நிலை அட்வான்ஸ் மெடிடேஷன். உடனே அடிப்படை நிலை தவறு என்றும் அதை கற்றுக் கொடுப்பவர்களை குறை சொல்கிறேன் என்றும் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். அடிப்படை நிலையை அடையாமல் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அடிப்படை நிலை தியானத்தை செய்யும் நபர்களால் இக்கட்டான பிரச்சனையான நேரங்களை சரியாக சமாளிக்க முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், பொதுவாக நமக்கு ஒரு இக்கட்டான நிலை அல்லது பிரச்சனை வரும் நேரத்தில் நம் உடல் அசைந்து கொண்டிருக்கும், கண்கள் திறந்து இருக்கும், அருகில் பல சத்தங்கள் கேட்கும். இது போன்ற சூழ்நிலையில் நாம் தியானம் செய்து பழகாததால் அந்த இடத்தில் நாம் டென்ஷனாகி விடுகிறோம். அந்த இடத்தை சமாளிக்க தெரிவதில்லை. அந்த இடத்தில் சரியாக புத்தி வேலை செய்வதில்லை. காரணம், நாம் கண்களை மூடி உடல் அசைவில்லாமல் சத்தமில்லாத இடத்தில் தியானம் செய்து பழகிவிட்டோம். இதுதான் காரணம். எனவே இனிமேல் ஒரு நாள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வழக்கமாக செய்யும் ஆரம்ப நிலை தியானம் செய்யுங்கள். அடுத்த நாள் உயர்ந்த நிலை தியானம் உளிஜி தியானம் செய்யுங்கள். இப்படி மாறி மாறி செய்வதால் நாம் எப்பேற்பட்ட மோசமான சிக்கலான பிரச்சனையையும் ஈஸியாக சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும், சிறப்பாக மேனேஜ் செய்ய முடியும். உயர்ந்த நிலை, அதாவது உளிஜி தியானம் செய்வது எப்படி? முதலில் தினமும் 5 நிமிடம் கண்களை திறந்து நம் கண்களில் தெரியும் காட்சிகளை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 2. தினமும் 5 நிமிடம் காதுகளில் கேட்கும் சத்தத்தை மட்டும் உன்னிப்பாக கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 3. தினமும் 5 நிமிடம் மூக்கில் உணரும் வாசம், நறுமணம், நாற்றம் ஆகியவற்றை மட்டும் கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 4. தினமும் 5 நிமிடம் நமக்கு பிடித்த ஏதாவது பானம் அல்லது உணவை மெதுவாக மென்று அந்த சுவையை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 5. தினமும் 5 நிமிடம் அமர்ந்து நமது உடம்பில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த இடத்தில் என்ன உணர்வு இருக்கிறது, எந்த இடத்தில் வலி இருக்கிறது என்பதை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 6. தினமும் 5 நிமிடம் அமர்ந்து நமது மனம் எதை பற்றி சிந்திக்கிறது என்பதை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 7. தினமும் 5 நிமிடம் மிக மிக மெதுவாக நடந்து அல்லது உடலை மெதுவாக அசைத்து அல்லது ஸ்லோ மோஷனில் நடனம் ஆடி அந்த அசைவை மட்டும் கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும். 7 பயிற்சிகள், 5 நிமிடங்கள், மொத்தம் 35 நிமிடங்கள் மட்டுமே தேவைப்படும். இந்த பயிற்சியை குறைந்தது 3 மாதம் செய்து வாருங்கள். அதன் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள 7 பயிற்சிகளில் ஏதாவது 2ஐ மாற்றி மாற்றி சேர்த்து 3 மாதங்கள் செய்யுங்கள். உதாரணமாக, பார்க்கும் கேட்கும் 2 விஷயத்தையும் சேர்ந்து கவனித்தல் தியானம் செய்தல். அதன் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள 7 பயிற்சிகளில் ஏதாவது 3ஐ மாற்றி மாற்றி சேர்த்து பயிற்சி செய்யுங்கள். அதன் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள 7 பயிற்சிகளில் 4, பிறகு 5, பிறகு 6, கடைசியாக 7 பயிற்சிகளையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். எப்பொழுது 7 பயிற்சிகளையும் ஒரே நேரத்தில் கவனிக்க செய்கிறோமோ அப்பொழுது தியான நிலையில் உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டோம் என்று அர்த்தம். ஆரம்பத்தில் ஒவ்வொரு பயிற்சியும் 5 நிமிடம் குறைந்தது செய்யுங்கள். உங்களுக்கு நன்றாக பழக்கம் வந்துவிட்டால் 10 நிமிடம், 15 நிமிடம் என்று அதிகரித்து கொண்டே செல்லலாம். உடலுக்கும் மனதிற்கும் அமைதியை தரும் உளிஜி தியானம். இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் நமது மனதிலுள்ள பயம்,
குழப்பம், கோபம், வெறுப்பு, துக்கம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் விலகி நமது மனது பலப்படும். வாழ்க்கையின் மீது ஒரு தெளிவான பார்வை, அபரிவிதமான தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படும். இதுவே உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அழித்து உங்கள் வருங்காலம் மகிழ்ச்சியாக அமைய வழிவகுக்கும். வாக்கி டாக்கி பஞ்சாயத்து. பொதுவாக இருவருக்குள், பலருக்குள், 2 குழுவுக்குள் உள்ள சண்டைக்கும் கருத்து வேறுபாடுக்கும் காரணம் கவனித்தல் என்ற கேள்வி ஞானம் இல்லாததுதான். அடுத்தவர் பேசும் பொழுது முழுமையாக பேசி முடிக்கும் வரை யாரும் காத்திருப்பதில்லை. எனவேதான் சண்டை, கருத்து வேறுபாடு தீர்வதில்லை. வாக்கி டாக்கியில் ஒரு முனையில் ஒருவர் பேசும் பொழுது அடுத்த முனையில் உள்ள நபர்கள் பேச முடியாது, கேட்க மட்டும்தான் முடியும். முதல் நபர் ஒரு பட்டனை அழுத்திவிட்டு பேசுவார். அவர் பேசி முடித்த பிறகு ஓவர் என்று கூறிவிட்டு பட்டனை ரிலீஸ் செய்தால் மட்டுமே அடுத்த முனையில் இருப்பவர் பட்டனை அழுத்தி பேச முடியும். அதாவது வாக்கி டாக்கியில் ஒருவர் பேசும் பொழுது மற்றொருவர் குறுக்கே பேசவே முடியாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு இனிமேல் 2 நபர்கள் தங்களது பிரச்சனையை, சண்டையை தீர்க்க வேண்டுமென்றால் வாக்கி டாக்கியில் பேசுவதைப் போல நினைத்துவிட்டு அடுத்தவர் பேசும் பொழுது முடிக்கும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். பஞ்சாயத்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருவரும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். அதாவது ஒருவர் பேசி முடிக்கும் வரை குறுக்கே இன்னொருவர் பேசக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமாக பேசலாம். முதல் நபர் முதலில் பேச வேண்டும். அவருக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அனைத்தையும் பேசி தீர்க்க வேண்டும். ஆசை தீர பேசி தீர்க்க வேண்டும். தான் பேசி முடித்த பிறகு பேசி முடித்து விட்டேன், ஓவர் என்று கூற வேண்டும். அதன் பிறகு கண்டிப்பாக அடுத்தவர் பேசுவதற்கு நடுவே குறைந்தது 2 நிமிடம் முதல் அதிகபட்ச 5 நிமிடம் இடைவெளி வேண்டும். அப்பொழுதுதான் இருவரும் அது சம்பந்தமாக சிந்திப்பதற்கு நேரம், அவகாசம் கிடைக்கும். அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, கால அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் பேசுவதுதான் அனைத்து பிரச்சனையும் பெரிதாவதற்கும் தீராமல் பல நாட்கள் இருப்பதற்கும் அடிப்படை காரணம். இப்பொழுது 2ஆம் நபர் பேச ஆரம்பிக்க வேண்டும். அவர் பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய, மனதில் பல வருடமாக அரித்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பேசி முடிக்க வேண்டும். அதுவரை முதல் நபர் வாயை திறக்கக்கூடாது. ஒருவர் பேசும் பொழுது மற்றவருக்கு ஆத்திரம், கோபம், வெறுப்பு எல்லாம் வரும். இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பஞ்சாயத்தின் முக்கியமான கோட்பாடு. 2ஆம் நபர் பேசி முடித்துவிட்டேன் என்று கூறிய பிறகு மீண்டும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் இருவரும் பேசாமல் அமைதி காத்து சிந்திக்க வேண்டும். இப்படி மாறி மாறி பேசும்போது மட்டுமே இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, சண்டை தீரும். இதை தவிர எளிமையான யோசனை உலகத்தில் கிடையாது. முக்கிய குறிப்பு: பேசும் பொழுது கெட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது, கத்தி எடுத்து குத்தக்கூடாது, பல்லை உடைக்கக்கூடாது. நோ வெப்பன்ஸ். ஒரு நாளில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பஞ்சாயத்து செய்யலாம். ஒருவர் தன் மனதில் உள்ள அனைத்து விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட நபரிடம் கூறிவிட்டாலே கோபம் தீர்ந்துவிடும், மனம் விலகிவிடும். 90% பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது சைக்காலஜி. இதை யாரும் செய்வதில்லை, மேலும் யாரும் அனுமதிப்பதில்லை என்பதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். முடிந்தால் ஒரிஜினல் வாக்கி டாக்கி வாங்கிவிட்டு இருவரும் வேறு வேறு அறையில் அமர்ந்து இதுபோல் பஞ்சாயத்து செய்யலாம். இதுவரை எனது வாழ்க்கையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பஞ்சாயத்து நேரடியாக செய்திருக்கிறேன். எப்படி என்றால், நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கே பேசாமல் பார்த்து கொள்வேன். அவ்வளவுதான். அவர்களே 2 மணி நேரத்தில் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு எனக்கு நன்றி சொல்லி கிளம்பி விடுவார்கள். எல்லாருடைய வீட்டிலும் ஒருவர் தனக்கு மனதில் தோன்றுகின்ற அனைத்து விஷயத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வினாடியே கொட்டி தீர்த்து கொண்டே இருப்பார். இவருக்கு நோயே வராது, ஆரோக்கியமாக இருப்பார், படுத்தால் நிம்மதியாக தூங்கி விடுவார். இன்னொருவர் மனதில் தோன்றும் அனைத்து விஷயங்களையும் மனதுக்குள்ளே அமுக்கி வைத்துக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பார். இவருக்கு எல்லா நோய்களும் இருக்கும், மனப்பிரச்சனைகள் இருக்கும், படுத்தால் தூக்கம் வராது. வாக்கி டாக்கி பஞ்சாயத்தில் மட்டுமே இவருக்கு தீர்வு கிடைக்கும். தொலைவில் இருக்கும் நபர்கள் இதே டெக்னிக்கில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், மெயில், டெலிகிராம் மூலம்
ஆடியோ அனுப்பி பஞ்சாயத்து செய்யலாம். வாக்கி டாக்கி பஞ்சாயத்து நல்லது, சிறந்தது, பாதுகாப்பானது, செய்கூலி சேதாரம் இல்லாதது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாக்கி டாக்கி பஞ்சாயத்து மூலம் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.